ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் அஸ்விதாக்கும் சிவசரிக்கும், ஏன்னா பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் வந்து ஸ்டார்டிங். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் மணி வந்துட்டு ஒரு 5:30க்கே எழுந்திரிச்சிட்டு பால் வந்துட்டு உர ஊற்றி வச்சுருந்தேன் நெய் எடுக்கிறதுக்காண்டி. அதை தான் வந்து இப்போ மிக்சியில் வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் வெண்ணெய் வந்துருச்சு. வெண்ணெய் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலையிலைக்கு அவங்களுக்கு டிஃபனுக்கு மதியானம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ குயிக்காக வந்துட்டு சமைக்கணும். மணி பார்த்தீங்க அப்படின்னா 6:20 ஆயிருச்சு. இப்போ கடன்னு நான் வந்துட்டு சமைக்கிறேன். என்னென்ன ரெசிபீஸ்லாம் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றே வந்துட்டு வெண்ணெய் எடுக்கணும்னு நினச்சேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெண்ணெய் வந்து எடுக்கிறதுக்காண்டி ஒரு ஊற்றுன தயிரை வந்து ஊற்றி எடுத்தேன். அது வரல அந்தளவுக்கு. ஏன்னா நேற்று நல்ல வெயில் வந்துருச்சு. வெயிலுக்கு முன்னாடி நம்ம வெண்ணெய் எடுத்தால் தான் வந்துட்டு வெண்ணெய் வரும். அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. ரீசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சூரிய உதயமாயிட்டா வெண்ணெய் வந்து வரவே வராது. எவ்வளோ தான் நம்ம கடைஞ்சாலும் வராது, ப்ளஸ் மிக்சியில் போட்டு எடுத்தாலும் வராது. அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே வந்து விலக்கி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ கடகடன்னு வந்துட்டு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு நான் நைட்டே வந்துட்டு சன்னா வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ வேக வச்சுக்கிறேன். சன்னா ஊற வச்சதை வந்து குக்கரில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். 3 விசில் வச்சோம் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சா போதும். லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சிங்க அப்படின்னா குழஞ்சிரும் சன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையோட வந்துட்டு ரைஸும் வந்துட்டு வச்சுட்டேன். அதாவது சாதத்துக்கு வந்துட்டு அரிசி வந்து போட்டு தண்ணி ஊற்றி அதையும் வந்துட்டு வச்சுட்டேன். எப்போவுமே நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு சாதம் வந்து வடிப்பேன். ஒரு சைடு வந்துட்டு கொண்டக்கல்லையும் ஒரு சைடு சாதமும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ லேபிளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிப்டன் டீ பாக்கெட் இருக்குல்ல, அது வந்துட்டு எடுத்து இன்னையிலேருந்து டீ வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் டீ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு டேஸ்ட்டானா நீங்கள் ஸ்வீட்டு பால் இதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த பேக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீ வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன் புதுசாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே விலக்கி வச்சுருந்தேன். அதை எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்துருச்சு. காலையில் தூக்கில் கொண்டு வந்துடுவாங்க. காலையில் எப்போவுமே 1 லிட்டர் பால் வந்துட்டு வாங்குவேன் எப்போதுமே. பால் வந்தோடனே பாலை வந்து ஊற்றி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தூக்க வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்து விட்டாச்சு. இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை வந்துட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து காய்ச்சிடலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ண சொல்லிட்டேன் பிள்ளைங்கள. அவங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு வர கரெக்டாக பால் வந்து ஆற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து குடிச்சிருவாங்க. நான் இன்றைக்கி பிளாக் டீ வந்து எனக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் வச்சுருந்தோங்க தாத்தா காலத்தில். அதனால் நான் டீ போடுறதும் எங்கள் வீட்டில் வந்துட்டு நல்லா இருக்கும்பாங்க. அதே மாதிரி காஃபி ஆற்றுவேன். நல்ல லென்த்தியாக ஆற்றுவேன். யார் பால் வேணும்? பால் 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 ஒடியாங்க. அதுக்கப்புறம் அஸ்விதாவுக்கும் சிவசரிக்கும் ஆளுக்கு ஒரு கப் பால் வந்து வச்சுட்டேங்க. அவங்க வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து எடுத்து குடிங்கன்னு சொல்லிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு நான் அந்த கொண்டக்கல்லையை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். கொண்டக்கடலை வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சுங்க. 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி வந்து செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்துட்டு மாவு வந்து பிணைஞ்சிட்ருக்கேன். எனக்கு சப்பாத்தி சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் அந்த மாவு பிணைஞ்சு போடுறது வந்துட்டு எனக்கு என்னமோ அது ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஆனாலும் இன்றைக்கி சப்பாத்தி வந்து போட்டாச்சு. மாவு இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் வெந்துருச்சு. அதை வந்து வடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய பிளாக் டீயை வந்து எடுத்து குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னா கிரேவிக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 4 வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி. ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு கோகனட் ஆயில் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து சோம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் பட்டை, அன்னாச்சி பூ வந்து சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. ஓரளவு வதங்கினா போதும், கண்ணாடி பதம் அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் சைட் பை நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அதோட கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொண்டக்கடல வந்து வேக வச்சது இதில் வந்து பாதி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். முக்கால்வாசி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் உப்பு இல்லை, அதனால் கொஞ்சம் உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் பிச்சுட்டு. இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு இதில் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு சமையலில் கருவேப்பிலை வந்து சேர்த்து சமைச்சா தான் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதம் இருக்கிற கொண்டக்கடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் இதை வந்து க்ரீமியாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொண்டக்கடலை நம்ம வந்து மசாலாலாம் போட்ட கொண்டக்கடலை நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, இதில் வந்து அரைச்சி வச்ச கொண்டக்கடலை பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியை வந்து கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சு, ஆனால் நான் டைம் வந்து எனக்கு வேகமாக போகுது அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு சப்பாத்தி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து தட்டி அதை சைட் பை வந்துட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு எல்லாமே தட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கிரேவி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை கிரேவியை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு வந்துட்டு கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் துருவிட்டு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைட் பை வந்துட்டு சப்பாத்தியும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி வந்து 2 பக்கெட்டு வந்துட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு கோகனட் ஆயில் வந்து ஊற்றி நல்லா வந்துட்டு வேக வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலக்கு டிஃபனுக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல் வந்து செஞ்சுட்டு சுட சுட சாதம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் வந்து இருக்குது. இன்றைக்கி வெண்ணெய் கடைஞ்சதுனால மோர் வந்து நல்லா திக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சன்னா கிரேவி, இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் இன்றைக்கி சமைச்ச சமையல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். இவங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆளுக்கு 2 சப்பாத்தி வச்சுட்டு சன்னா கிரேவி வந்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை வந்துட்டு என்னோடய அபுதாவுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். மணி வந்துட்டு 8:35 ஆக போகுது. என்னோடய அபுதா வந்து முடியாதவங்க, அதனால நான் என்ன சமைச்சாலும் மார்னிங் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போயிடுவேன். பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்கிறோனோ அது எல்லாமே அவங்களுக்கும் ஒரு பேக் பண்ணி கொண்டு போயிடுவேன். அதேமாதிரி ஈவினிங் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா அதுவும் கொண்டு போவேன். ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் செய்வேன், ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் செய்ய மாட்டேன். இதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நான் வந்துட்டு எப்படின்னா பத்துமோ பத்தாதோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நிறைய நிறைய செய்கிற ஆள். கம்மியெல்லாம் நான் வந்து செய்யவே மாட்டேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். அசிதா வந்துட்டு இன்றைக்கி பொங்கல் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க 2 பேருமே, அசிதாவும் சுபஸ்ரீயும். ஆல்மோஸ்ட் வேலை எல்லாம் முடிஞ்சு. பாத்திரம் மட்டும் விளக்கணும். ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். ஏன்னா 10 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா முல்லை போகலாம். ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும். 9 மணிக்கெல்லாம் அது கிளம்புச்சுன்னா ரொம்ப லேட்டாக கிளம்புறதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போய் நம்ம வாட்டுக்கு எங்கேயாவது போய் வாரிட்டு விழுந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு சோழி. இப்போ என்னோடய அபுதாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், எடுத்து வச்சிட்டேன். இது எங்கள் கூட எங்க லஞ்சு கூட எடு சீக்கிரம். மோர், சப்பாத்தி 2, சன்னா கிரேவி, சுட சுட சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜில் மட்டன் சாப்பிடுவாங்க, நாட்டுக்கோழி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மீன் சாப்பிடுவாங்க, கடல் உணவுகள் எல்லாமே சாப்பிடுவாங்க. என்ன முதலெல்லாம் வந்து சாப்பிட்ற காலத்தில் வந்து செஞ்சு கொடுக்குறக்கு ஆள் இல்லை. இப்போ சாப்பிடவே முடியலை, சாப்பாடெலாம் தள்ளிருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கடமையை செய்வோம் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுனா செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறேன். என்னோட கடமை அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை.
கூடையில் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. பொங்கல் சந்தையில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக விற்றாங்க. 2 கிலோ ஆரஞ்சு வந்து 100 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் 2 எடுத்து போட்டிருக்கேன் அப்பத்தாவுக்கு. சீக்கிரம். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.